மக்களே, நாமெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வெள்ளை அறிக்கையை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. பல குட்டி கதைகளை சொல்லி வெளியிட்டிருக்காரு. ஏன்னா திரைப்படங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு சமூகத்துக்கு குட்டி கதை சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு சொன்னாரா என்னன்னு தெரியல. அதுல ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நாம கடன் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா கடைசி காலத்துல நமக்கு அந்த வீடாவது மிச்சமா இருக்கும். ஆனா நாம தினசரி சாப்பாட்டுக்கு வாங்கக்கூடிய மளிகை சாமானே கடன் வாங்கி தான் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன மிச்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி கதையும் சொன்னாரு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி தான் கடன் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது அப்படி இல்லை. பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு 100 ரூபா வருமானம் நமக்கு வருது அப்படின்னா அதுல ஒரு 22.8 ரூபா நம்ம வட்டிக்கு மட்டுமே கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 100 ரூபால 64 ரூபா வட்டிக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்துக்கும் பென்ஷனுக்குமே போயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 23 ரூபா உள்ளாட்சி கட்டமைப்புகளுக்கும் நகராட்சி கட்டமைப்புகளுக்கும் போயிருது. மீதி 13 ரூபா தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த 13 ரூபாவை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது நமக்கு தேவை 145 ரூபா, ஆனா நமக்கு வருமானம் 100 ரூபா தான் இருக்கு. அப்ப அந்த மீதி 45 ரூபா எங்க இருந்து நம்ம ஈட்டுறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை இன்னைக்கு வெள்ளை அறிக்கைங்க பேர்ல தாவேக அரசு வெளியிட்டு இருக்குது. முக்கியமா மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையும் மிகப்பெரிய கடன் சிக்கல்ல இருக்குது. போக்குவரத்து துறையில ஒரு கிலோமீட்டர் பேருந்து ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட 78 ரூபா செலவாகுது. ஆனா வருமானம் 25 ரூபா தான் இருக்குது அப்படிங்காரு. இதுல இடியை இறக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வேலை பார்க்கும் திறன் கொண்ட இளைஞர்களின் சதவிகிதம் 66ல இருந்து இனி 63 குறைய போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? மது தான். குடிச்சு ஒருத்தனின் ஆயுசு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, வேலை பார்க்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் இருக்கு, இதை சரி செய்ய என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில இருந்து இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வரியெல்லாம் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வளர்ச்சி பெருமளவில் அதிகரிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவரே சொல்றாரு, ஒரு கட்டடம் கட்டிட்டோம், ஆனா அந்த கட்டடத்தை நாம பழுது பார்க்காம பாலடைய விட்டுட்டோம். அப்போ புதுசா யாரும் குடியேற வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு. அப்போ தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு பெருசா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவங்க இந்த கடனெல்லாம் அடைப்பாங்களா, அதுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மக்கள் மத்தியில பெரிய கேள்வி இல்லை. மக்கள் மத்தியில இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது முழுக்க முழுக்க பாலியல் பிரச்சனை இங்கே அதிகமாயிட்டு இருக்கு. சிறு பெண்கள்ல இருந்து வயதான பாட்டிமார்கள் வர பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 7-8 பாலியல் குற்றங்கள் சார்ந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மின்சார தட்டுப்பாடு இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கான பிரச்சனை இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள்ல மக்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை அறிக்கையை விட்டு இதற்கான தீர்வை காணுங்க அப்படிங்கிறதான் மக்கள் மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய ஒரே கேள்வியாக இருக்கு. நீங்க எங்களுக்கான பாதுகாப்பு முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் நீங்க விவாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க.